Hello students, welcome to Learn Max. So இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம 8th standard 6th chapter statistics topic பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா புள்ளியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புள்ளி விவரங்களை சேகரிக்கிற ஒரு ப்ராசஸ். அந்த எந்த ஒரு விஷயத்தை பற்றியும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் ஆகட்டும், பர்த் ரேட் ஆகட்டும், ஏதாவது ஒரு அதாவது ஒரு டேட்டாஸ் இல்லாமல் நம்மளால் எந்த ஃபீல்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் சொல்லவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த எக்ஸாக்ட்லி எவ்வளோ இருக்குது, இப்போ ஒரு லேண்ட் எவ்வளோ இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்திங்கன்னா அதில் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் வேணால் இருக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளால் அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டாபிக் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற கான்செப்டை வச்சு நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸாக்ட்லி இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி படிச்சிருப்போம். தட் இஸ் ஒரு கொடுத்துருக்க டேட்டாஸை யூஸ் பண்ணி ஒரு டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த டேபிள் எப்படி பண்ணணும் என்னன்றது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பை சார்ட் அப்படின்ற கான்செப்டும் சரி, இதை தொடர்ந்து வரக்கூடிய ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி, பாலிகன் அப்படின்ற டாபிக்ஸும் சரி, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள்னுடைய கான்செப்டை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எது நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றத நம்ம ரீகால் பண்ணியிருக்கணும். அந்த டேபிள் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுன்றதும் நம்ம ரீகால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் அதை தான் இங்கே ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. பிஃபோர் வி லேர்ன் ஆன் பை சார்ட்ஸ், ஹிஸ்டோகிராம்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன், லெட் அஸ் ரீகால் வாட் வி ஹாவ் ஸ்டடிட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ் லைக் டேட்டா, தட் இஸ் ப்ரைமரி அண்ட் செகண்டரி, அண்ட் ஃப்ரீக்வன்சி டேபிள்ஸ் ஃபார் அன்குரூப்டு டேட்டா. அதாவது நீங்கள் ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அன்குரூப்டு டேட்டாஸ்க்கு எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் போடுறது அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி ப்ரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டான்ற கான்செப்டை நம்ம ரீகால் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ப்ரைமரி டேட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் தட் ஆர் கலெக்டட் இன் பர்சன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணுறது. டேட்டாஸில் 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் ப்ரைமரி டேட்டா. தட் இஸ் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு கேதர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட செக்ஷனில் 8th ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு உங்களை வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் ஒரு கிளாஸும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நீங்களாகவே அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ரைமரி டேட்டா. ஒருவேளை இப்போ ஆல்ரெடி அந்த டேட்டாவை இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ற விஷயத்த ஆல்ரெடி ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஸ்ட்ரென்த் லிஸ்ட்டில் எடுத்து பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோன்னு நீ பாரு அப்படின்னு உங்ககிட்ட நம்ம அந்த ஒர்க்கை கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸாக அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்து செகண்டரியாக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கு பேர் செகண்டரி டேட்டா. அதுதான் இங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தட் இஸ் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தட் ஆர் கலெக்டட் இன் பர்சன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே செகண்டரி டேட்டாஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி திஸ் ஆர் த டேட்டா தட் ஆர் சோர்ஸ்ட் ஃப்ரம் சம் பிளேசஸ் தட் ஹேஸ் ஒரிஜினலி கலெக்டட் இட். திஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா ஹேஸ் ஆல்ரெடி பீன் கலெக்டட் பை சம் அதர் பர்சன்ஸ். இதுதான் நீங்கள் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது வேறு ஒரு சில பர்சன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் செகண்டரி டேட்டான்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் பட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, த டீட்டெயில்ஸ் ஆஃப் பட்டா ஃபார் எ லேண்ட் கேன் பி ஹேட் ஃப்ரம் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது இப்போ நம்ம பட்டா பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த லேண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி ஒருத்தவங்க வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதுலேருந்து தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அதுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ், இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு லேண்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அது பற்றின டீட்டெயில்ஸ் பட்டாவோ இல்லை அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாஸை அடுத்து செகண்டரியாக வேறு ஒருத்தவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்த் டீட்டெயில்ஸ் கேன் பி காட் ஃப்ரம் கன்சர்ன் ஆஃபீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா
அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி பர்த் டேட் டீட்டெயில்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிலர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அதை வந்து இன்னொருத்தவங்க வேறு எதுனா பர்பஸ்க்கு எடுத்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி டேட்டா. ஓகேங்களா. ஸோ இப்போது இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கேர்ஃபுல்லாக கவனிங்க. From this primary and secondary data, sometimes we can't get any specific or required information directly, like how many students have got more than 50 marks, how many students can got marks between 30 and 40, how many of them are with height 125 centimeter. If we need answer for these questions, we have to tabulate the data. இதுதான் நம்ம, அதாவது இப்போ இந்த ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டான்றது ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நான் இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லலை. என்ன கான்செப்ட் அப்படின்னா, டேட்டானா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்னு அர்த்தம். என்னது? கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கால் டேட்டாஸ். ஓகே, இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், சாரி. அப்போது டேரெக்டாக டேட்டான்ற கான்செப்டில் 2 டைப்ஸ் அப்படியே டேரெக்டாக போயிட்டேன். ஓகேவா. ஸோ டேட்டாஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அது எதை பற்றி வேணால் இருக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸில் ஒரு சிலது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டேரெக்டாக தெரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எக்ஸாம்பிள்ஸ் படித்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாததுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ, இதுக்குள்ளேருந்து இதுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம படிச்சிருப்போம். அதாவது இதில் வந்து வெறும் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுலன்னா ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா அப்படின்றதெல்லாம். அந்த டேட்டாஸை எப்படி எடுத்து ஹேண்டில் பண்ணுறது, அதில் நம்ம எப்படியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்குறோம், என்னென்ன விஷயங்கள் அதை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படின்றது தான் அதாவது டேட்டா ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டாபிக் லாஸ்ட் இயர் சிலபஸில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு படித்ததை விட டேட்டா ஹேண்ட்லிங்னு படிச்சிருப்பீங்க. ஈவன் இது கூட பார்த்திங்கன்னா டேட்டா ஹேண்ட்லிங் கூட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற டாப்பிக்கு ஆல்ரெடி இந்த புக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம அந்த டேட்டாஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்ட் தான் டேட்டா ஹேண்ட்லிங். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். A frequency distribution is the arrangement of the given data in the form of the table showing frequency with which each variable occurs. இதுதான் நான் சொன்னேன். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபர்மேஷனில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு மாடலில் பேஸ் பண்ணி அவங்களுக்கு நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விதமான அலைன்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறது. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு டேபிளை ட்ரா பண்ணால் அதில் இருக்கிற எல்லா வேரியபிள் அக்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதில் இருக்கிற எல்லா வேரியபிளையும், தட் இஸ் டேட்டாஸை தான் நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு கிளாஸ்னோட ஸ்ட்ரென்த்து 30, 40, 50, 60, 25 இப்படியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ்னு அர்த்தம். ஓகேவா. தட் இஸ் கொஸ்டினில் இருக்கிற அந்த நம்பர்ஸை தான் நம்ம இங்கே டேட்டாஸு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு மாதிரியான நேம்ஸில் சொல்கிறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த டேபிள்குள்ளே நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம 2 விதமான டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார் அன்குரூப்டு டேட்டா. ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார் அன்குரூப்டு டேட்டா. அன்குரூப்டுனா எப்படி போடணும், குரூப்டுனா எப்படி போடணுன்றது எல்லாமே நீங்கள் லாஸ்ட் இயர் படித்தது தான். பட் லாஸ்ட் இயர் படித்தது தானே நான் இப்போ அதை உங்களுக்கு சொல்லாமல் விட போகிறதில்ல. பிகாஸ் அது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து ஃபர்தராக உங்களால் இந்த சாப்டருக்குரிய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால் ஒழுங்காக பண்ண முடியும். முக்கியமாக பை சார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறத விட இந்த டேபிள்னுடைய பர்பஸ் வந்து நமக்கு எதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராம் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஒரு 2 வேர்ட் நான் ரீட் பண்ண அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கவனிச்சிருப்பீங்க. சரியா. ஸோ அப்போ அதை வந்து நம்மளுக்கு இந்த டேபிள் எப்படி போடுறது அப்படின்றது உங்களுக்கு ஒழுங்காக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அது எல்லாத்தையுமே உங்களால் போட முடியும். ஓகேவா. ஸோ தட் கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுவேன். அண்ட் தென் இன்னொரு விஷயங்கள் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் தான். இதுவும் உங்களுக்கு தெரிகிற ஒரு கான்செப்ட் தான். என்னென்னு கவனிங்க. ரேஞ்ச், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த டேட்டா கிவன். அதாவது ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்னால் கொடுத்துருக்க டேட்டாஸ் தான் நம்ம அப்படி சொல்வோம். இப்போவே இந்த வார்த்தைங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். லாஸ்ட் இயர் ஆவரேஜ், மீடியனு, மோடன்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா.
அந்த சாப்டர்னுடைய இந்த சாப்டர்னுடைய கான்செப்ட் எல்லாமே ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த ரேஞ்சுன்ற வார்த்தையை பார்க்கும்போது ஞாபகம் வரணும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் மறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே ஈவன் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிறது எல்லாமே ரீகால் தான். வெறும் ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா மட்டும் ரீகால் கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் ரிலேட்டடாக பார்க்குற எல்லா டாபிக்ஸுமே ரீகாலில் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில், தட் இஸ் அந்த அப்சர்வேஷனில் ஆர் டேட்டாஸு வேரியபிள்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் என்னவோ அதுலேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் அந்த ரேஞ்ச் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள், 20யா? இந்த இன்ஃபர்மேஷனில் கிவன் செட் ஆஃப் அப்சர்வேஷனில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ 20ல் 5 போச்சுன்னா 15. இது தான் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ரேஞ்ச் அப்படின்ற கான்செப்ட். அதாவது என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சும்மா பேசுறது. ரேஞ்ச் அப்படின்னா ஜஸ்ட்டு கெப்பாசிட்டி. அதுதான் அங்கே நம்ம அந்த கெப்பாசிட்டி அப்படின்ற வார்த்தையை தான் இங்கே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது தான் நம்மளுடைய ரேஞ்ச் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்க்கு அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணனாலே கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை குரூப் டேட்டாஸ்க்கு எப்படி பார்க்குறது, அன்குரூப் டேட்டாஸ்க்கு எப்படி பார்க்குறது அப்படின்ற கான்செப்ட்டு, அண்ட் தென் பை சார்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ மேபி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.